ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். ஃப்ரீ ஃபயர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க. பிகாஸ் 1 லைக் இஸ் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன். ஓகே, ஆரம்பிச்சிடலாமா ஃப்ரெண்ட்ஸ் கேமை? ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போயிட்டு நான் நார்மல் மோடு சூஸ் பண்ணிக்கிறேன். ஜோம்பி ஹண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டார்ட் கொடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் தான் மேட்ச்சே ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ போய் கன் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ளேம் த்ரோவர் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம புல்லட்லாம் லோட் பண்ணிக்கிட்டோம். இப்போ தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போய் நம்ம மெடிக்கிட்டெல்லாம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஏதோ காயப்பட்டால் போட முடியும். ஓகே, நல்லா புல்லட்டெல்லாம் லோட் பண்ணிக்கலாம். அப்படியே மேலே போனிதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே சுட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும். நம்மளுக்கு புல்லட் தீர்ந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே போய் லோட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இதை போட்டு தள்ளியாச்சு. நம்மளுக்கு புல்லட் தான் ஃப்ரெண்ட்ஸ் தீர்ந்து போயிட்டே இருக்குது. இப்போ மெடிக்கே செத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பியும் ஆட்டோ ரினிவல் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் 5 நிமிஷத்தில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 1 வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ ஷிட், எப்போ பார்த்தாலும் ஜோம்பிஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம காசு வச்சு இன்னொன்று கன் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முதல்ல எல்லா ஜோம்பிஸையும் கொல்லணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சில்வர் ப்ளே பட்டன் வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் கிவ்அவே பண்ணிடுவேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிவ்அவே பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம செகண்ட் சாப்டருக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட் சாப்டரில் கீழே இருந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ் இது. நம்ம இந்த சாப்டர்லையா ஜெயிச்சாகணும். நான் அடுத்தது கிராணி விளையாடலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கமெண்டில் கிராணி போட்டு ப்ளூ கலர் ஹார்ட் போடுங்க. கண்டிப்பாக விளையாடலாம். இப்போ ஒரு கன்னை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எல்லாத்தையும் சுட வேண்டியதான். இப்போ கன்னை வச்சு ஐயோ, எப்போ பார்த்தாலும் நம்ம செத்துட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் போட்டுட்டிங்கன்னா நம்ம நல்லா விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் போட்டுருங்க. இன்னும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி வந்துட்டோம் வேர்ல்டுக்கு.
எல்லாத்தையும் சுட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே ஒரு விளையாட்டும் நம்மக்கிட்ட கிடையாது. என்னவா இருந்தாலும் அப்படியே ஜம்ப் பண்ணி போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓ ஷே, எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணிகிட்டே இருக்காங்களே. எப்படியா ஜெயிச்சிடணும். இன்னும் ஒரு செகண்டில் வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வந்துட்டோம். நம்ம முதல்ல எல்லாத்தையும் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். சக்ஸஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மேட்ச் போயிடலாம் நம்ம. இப்போ அடுத்தது நார்மல் ஸ்டேஜ் 3 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கன் எடுத்துக்கலாம். நம்ம இந்த மூலையில் நின்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கன்று இருக்கு. ஓ ஷே, நம்மளே சுட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ரொம்ப மெயின் சாப்டர் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் சாப்டர்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சுட வேண்டிதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும். உங்களை அப்போ சாவடிச்சாங்களே. மெடிக்கெட் அப்ளை பண்ணிக்கலாம். வேகமாக எல்லா புல்லட்டையும் லோட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த சாப்டர் இறங்கிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். சக்ஸஸ். அடுத்த சாப்டர் போக போகிறோம். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அடுத்த சாப்டரில் ஜெயிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் MRV சாப்டர். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை வர ஜோம்பிஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை லோட் பண்ணிட்டானா இந்த ஜாம்பி வந்துச்சுன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க,
நம்ம வேகமாக எல்லாத்தையும் சுட்டாதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை தடுக்க முடியும் இவனை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவன் அடித்தானா நம்மளோட இது ரொம்ப குறைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்து. இவனை எப்படியாவது முடிச்சுடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவன் எப்படி ஓடி வரான்னு. ரொம்ப குறைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஹெச்பி. நம்ம வேகமாக ரீலோட் பண்ணி ஆகணும். இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிக்க போகிறோம். இந்த மேட்ச் முடிச்சுட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் சொன்னேன் இதுன்னு. வேகமாக நம்ம பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேகமாக நம்ம அவனை சாவடிச்சுட்டு எப்படி துரத்துறான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட மாட்டினா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாவ வேண்டியது. நம்ம ஹெச்பியை லோட் பண்ணிட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா ரொம்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வந்துட்டே இருக்கிறான். நம்ம இந்த சர்க்கிள்குள்ளே நின்றுட்டு சொல்லலாம். ஆனால் இவன் வந்துட்டானே, இந்த கொரில்லா மாதிரி இருக்கிறவன் வந்தானா சாவ வேண்டிதான். இவனை எல்லாம் இந்த மாதிரி இவனெல்லாம் எதுக்கு இந்த கேமில் சேர்த்தாங்கன்னே தெரியல. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலையெழுத்து. இவங்க கிட்ட மாட்ட வேண்டியதாக இருக்கு. இப்போ பாருங்க எப்படி ஓடி வரான் இவன்கிட்ட. இவனெல்லாம் சுட்டு சாவடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ எப்படி வரான். ஐயோ இவன் கிட்ட வா சிக்குனா சாவு. இவன் வந்துட்டே இருக்கிறான். இந்த மேட்ச் எப்படியோ முடியணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாடி அவனை எப்படியோ சாவடிச்சாச்சு. இதுக்கு மேலே வின் ஆயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். யா ஓகே, நம்ம 3rd place ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோலலாம் நான் போடுறேன் நிறையா இது. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறையா நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். பாய், டாட்டா.